தமிழகத்தில் தலைசிறந்த பொறியியல் கல்லூரி அருள் தரும் VPMM இன்ஜினியரிங் கல்லூரி அண்ட் டெக்னாலஜி. தரமான படிப்பு, உடனடி வேலை வாய்ப்பு. அட்மிஷன்ஸ் ஓபன். ஸ்ரீபெரும்புதூர் அருகே அதிகாலையிலேயே ஒரு அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியிருக்கு. ஸ்ரீபெரும்புதூர் அருகே தனியார் வங்கி ஏடிஎம்ஐ உடைத்து பணம் கொள்ளையடிக்கப்பட்ட அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன், வணக்கம். எத்தனை பேர் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க? எவ்வளவு பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு? என்னென்ன தகவல் வெளியாகியிருக்கு? காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த புதுப்பேர் பகுதியில குன்றத்தூர் செல்லக்கூடிய சாலையில ICICI வங்கிக்கு சொந்தமான ஏடிஎம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில இன்று அதிகாலை சுமார் 4 மணி அளவுல ஏடிஎம் மையத்திற்குள்ள புகுந்த மர்ம நபர்கள் அந்த ஏடிஎம் மையத்தை உடைத்து அதிலிருந்த பணத்தை கொள்ளையடித்து சென்று விட்டதாக கூறப்படுகிறது. அதிகாலை நேரத்துல இந்த ஏடிஎம் மையத்துல இந்த கொள்ளை சம்பவம் குறித்து சோமங்கலம் காவல்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக அந்த வங்கி மேலாளரிடமும் அதே போன்று அந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக அருகில் இருக்கக்கூடிய CCTV கேமராக்களை ஆய்வு செய்தும் இந்த விசாரணையை போலீசார் தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். தாம்பரத்தோட காவல் ஆணையரான கார்த்திகேயன் என்பவரும் நேரில் சென்று இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏடிஎம் மையத்துல அந்த பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய CCTV கேமராக்களை தற்போது ஆய்வு செய்யக்கூடிய பணியில ஈடுபட்டு வருகின்றனர். கொள்ளையர்கள் முகமூடி அணிந்து ஏதேனும் வந்திருக்கிறார்களா அல்லது எத்தனை நபர்கள் வந்திருக்கிறார்கள் உள்ளிட்ட கோணங்கள்ல இந்த விசாரணையானது போலீசார் தரப்புல மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதுவும் அந்த ஏடிஎம் மையத்துல எவ்வளவு பணம் காணாமல் போயிருக்கிறது என்ற கோணங்கள்லையும் வங்கி மேலாளரிடம் இந்த விசாரணையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக அதிகாலை வேளையில இவ்வளவு தைரியமாக கொள்ளையடித்து விட்டு சென்றிருக்கிறார்கள் என்ற கோணங்கள்ல இந்த விசாரணையும் நிகழ்த்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக எப்போதுமே ஏடிஎம் மையத்தை உடைத்தால் உடனடியாக அலாரமானது ஒலிக்கப்படும் சம்பந்தப்பட்ட வங்கிக்கு. ஆனால் இதுல ஏதேனும் அலாரம் ஒலிக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. அதனால அந்த அலாரம் செல்லக்கூடிய கேபிளை அறிந்து அவர்கள் அதனை வெட்டிவிட்டு இது போன்ற கொள்ளை சம்பவத்துல அரங்கேற்றினார்களா? இது வெறும் ஒரே ஒரு ஏடிஎம் மையத்துல மட்டும்தான் நடந்திருக்கிறதா, இல்ல மற்ற ஏடிஎம்களை ஏதேனும் நடந்திருக்கிறதா உள்ளிட்ட கோணங்களையும் தற்போது காவல்துறை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சாலமன். தென் தமிழகத்தில் தலைசிறந்த பொறியியல் கல்லூரி அருள் தரும் VPMM இன்ஜினியரிங் கல்லூரி அண்ட் டெக்னாலஜி. தரமான படிப்பு, உடனடி வேலை வாய்ப்பு. அட்மிஷன்ஸ் ஓபன்.